ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் ஸ்டோப்ளூம். இன்றைக்கி சமையல் டிப்ஸ்லாம் இல்லை, நாம் ஷாப்பிங் பண்ண சில ஐட்டம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைலரிங் ஐட்டம் கொஞ்சம், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில ஜுவல்ஸ் கலெக்ஷன் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைலரிங்க்காக சில ஐட்டம் அப்புறம் கிராஃப்ட்ஸ்லாம் செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், டெரக்கோட்டா ஜுவல்ஸ்லாம் மேக் பண்ணுறப்ப அப்புறம் அந்த குயிலிங் பேப்பரில் வந்து நமக்கு ஜும்காஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சொன்னாங்க. பட் 15 ருபீஸ்க்கு சும்மா கேட்டு பார்ப்போன்னு பார்கெயின் பண்ணேன், கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குயிலிங் ஜும்காஸ்லாம் செய்கிறதுக்குள்ள பேப்பர் இப்போ தான் நான் இது வாங்கியிருக்கேன். நான் வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இது வந்து 18 ருபீஸ், ஆனால் 15 ருபீஸ்க்கே கொடுத்துட்டாங்க. இதில் நிறையா செட் ஆஃப் 7 to 8 செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் எனக்கு ஐடியா இல்லை, இனி வரைக்கும் எதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னா, நான் சேலமில் மளிகை சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அங்கேயே வந்து அந்த லைன்லேயே இருந்த சில கடையில் தான், சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு. அதில் நிறையா அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி கடை தான் இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் வந்து பேங்கிள் செய்கிறதுக்கு அதுக்கு ஸ்டோன் ஒட்டுறதுக்காக ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வாங்கினேன். கோல்டன் கலர் மட்டும் வாங்கினேன். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்குமே காமனாக கோல்டன் கலர் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சும்மா நம்ம நார்மலாக வாங்குகிற கோல்டு ஸ்டோன்ஸோட இது நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, சாரியில் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து த்ரெட்டிங்கில் வந்து பேங்கிள் செய்கிறதுக்காக தான் வாங்கினேன். அதுக்காக வந்து வேண்டி 2-3 த்ரெட்டும் வாங்கியிருக்கேன். 2 கலர் வந்து ஒன்று மெரூன், ஒன்று வந்து கோல்டன் கலர். இந்த மெரூன் கலரும் கோல்டன் கலர் காம்பினேஷனில் என்கிட்ட நிறையா இருக்குது, அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பேங்கிள் பண்ணாலும் அதையும் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து கட்டாயம் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 13 ருபீஸ், அதுவும் வந்து 13 ருபீஸ், 15ம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 13. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில். இது வந்து நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறது, பேங்கிள்ஸில் வைக்கிறது, இது தனியாக நம்ம என்ன ஒர்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சரமாக அப்படியே இருந்துச்சு. இது வந்து 30 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பார்டர். இது வந்து என்னோடய சாரீ வந்து ஒரு ப்ளைன் சாரியாக இருக்கும். அதுக்கு வந்து பல்லுக்கு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். சாரீ சைடில் வர பார்டர் இல்லாமல் அந்த பல்லுவில் வைக்கிறதுக்கு இது வாங்கினேன். நான் அது ஸ்டிச் பண்ணி அந்த ப்ளைன் சாரீ எப்படி இது ஸ்டிச் பண்ணி போடுவேன் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு கட்டாயம் பண்ணுறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70. இது ரேட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். இதிலே வந்து நிறைய ரேட் கம்மியிலையும் இருந்துச்சு, 60, 50க்கலாம். பட் இதில் ஸ்டோன் வச்சுருந்தனால நல்லா இருந்துச்சு. என் சாரீ வந்து க்ரீன் கலர், அதுக்கு இந்த பிங்க் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சேலமில் பர்ச்சேஸ் அதாவது மளிகை சாமானோட பர்ச்சேஸ் பண்ணது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜுவல்லரி ஹவுல். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த பேஜ் எஸ்ஜே ட்ரெண்டி ஜுவல்ஸும் வச்சுருக்காங்க. இவங்க ஃபேன்சியும் பண்ணுறாங்க, ஐம்பொன்னும் பண்ணுறாங்க. சரி, எனக்கு ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளாகவே வேர் பண்ண ஆசை. அதனால் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த செயின் தனி, இந்த டாலர் தனி. இந்த செயினோட ரேட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கட்டாயம் என்கிட்ட கேட்பீங்க, எங்கேக்கா வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையை சொல்லணுன்னா இந்த கலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறது ஒன்று, நேரில் பார்க்குறது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இதோட ஃபோட்டோ வேணால் நான் சைடில் போடுறேன் பாருங்கள். ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ ஆன்லைன் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஃபோட்டோவில் ஒன்று இருக்கும், நம்ம கைக்கு வந்திருக்கிறத பார்த்தா மொக்கையான ஒரு மாடலாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை. ஃபோட்டோவில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அச்சசல் அதே மாதிரியே நேரில் இருக்குது. இது வந்து ஷார்ட் செயின். இதில் வந்து அப்படியே பிங்க் கலரில் ஒரு பவளம் மாதிரி அப்படியே அதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து அதோட அட்டாச்சாக இருக்குது. இப்போ சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இது வேர் பண்ணலாம். இது கூடவே வந்து நான் மேட்சிங்காக ஒரு தோடு வாங்கியிருக்கேன், அதுவும் காட்டுறேன். ஒரு லாங் செயின், அதுக்கு ஒரு தனி பெண்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின். எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லணுன்னா இந்த ஷார்ட் செயின் பிடிச்சிருக்கு. நான் வாங்கியிருக்க இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் சொல்லணும். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம டேஸ்ட்டோட உங்கள் டேஸ்ட் ஒத்து போதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்குவேன். இது பார்த்திங்கன்னா தோடு. ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீளமாக இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீளமாக போட்டால் நல்லாயிருக்குன்னு. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக போட்டு பார்ப்போமேன்னு சொல்லி தான் இது வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு. உண்மையை சொன்னோன்னா இதெல்லாம் பார்த்தா அப்படியே கோல்ட் ஜுவல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், மாற்றினா தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப, டூர்லாம் போகிறப்ப ஒரு பயந்துக்கிட்டே தேவையில்ல கோல்ட் ஜுவல்லரி போட்டு. அதே சமயம் இதில் அந்த வெளுத்து போயிடும், கழுத்து அரிப்பு வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த பயம்லாம் இல்லை. தாராளமாக நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணலாம். கட்டாயம் வந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு கூட சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்குவேன். மறக்காமல் இதை போய் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.